காலையிலே கடையை வந்து திறந்து பார்த்தேன். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளே வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு ஸ்டாக் குறையும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டாக் குறைஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சோப்பு பவுடர் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 10 ரூபாய் சோப்பு எல்லாமே குறைஞ்சிருக்கு. 10 ரூபாய் சோப்பெல்லாம் சுத்தமாக இல்லை. இங்கே சர்ஃபெக்சல் பாரு பெருசெல்லாம் குறைஞ்சிருக்கு. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் மொத்தமாகவே குறைஞ்சிச்சு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் உண்மையில சொல்கிறேன் ஸ்டாக் பத்தாது எங்களுக்கு. ஏன்னா இப்போ சம்மர்ன்றனால அதிகமாக தேவைப்படும். ஸோ எல்லாமே வந்து 5 கேஸ் இறக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இங்கே பாருங்கள் டின் எல்லாமே காலியாக இருக்குது. அரிசி பாருங்கள் கீழே போயிடுச்சு. சரிங்களா, அரிசி எல்லா டின்னுமே காலி ஆயிடுச்சு. அரிசியும் எடுக்கணும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் நம்ம கடையில் ஏற்றணும். இப்போ இருக்கிற ஸ்டாக்கை எல்லாத்தையும் நம்ம கடையில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து 30,000 40,000 ரூபாய் வரையும் நமக்கு ஆகும். நம்ம வந்து இது இப்போ இந்த சேல்ஸ் ஆன காசு தான் நம்ம எடுத்து நம்ம ரொட்டேஷனாக போடணும். இதில் எதுக்காக ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மூவிங்காக இருக்கிறது மட்டும்தான் ஸ்டாக் அதிகமாக வைக்கணும். சரிங்களா, இப்போ அரிசியோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ இந்த சோப் பவுடரோ பேஸ்ட்டோ இதெல்லாம் வந்து மூவிங்க. இந்த நான் மூவிங்க்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாக் அதிகமாக போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கான இது வந்து கிடைக்காது. ஸோ அடுத்து இப்போ ஸ்டாக் வந்த உடனே நாங்கள் அதோட இதை வந்து நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஸோ இப்போ நாங்கள் ஸ்டாக் ஆர்டர் போட போகிறோம். நாங்கள் அது இது மாதிரி தான் போகுது. சரிங்களா, மண்டே ஆனாலே எல்லா கடையிலையும் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு அது திருப்பியும் புதன்கிழமைக்குள்ளே நீங்கள் 2 நாளுக்குள்ளே ஸ்டாக் ஏற்றிக்கணும். ஸோ இதுதான் நான் வந்து இப்போ சொன்ன ஸ்டாக்கெல்லாம் வந்து என்கிட்ட இல்லாதனால ஆர்டர் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது எங்கள் கடைக்கு தேவையான ஆர்டர் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை வந்து எந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதிகமான மூவிங்கை வந்து நம்ம பார்த்து தான் எடுக்க முடியும். சரிங்களா, அதனால நான் எடுக்கும்போது ஆர்டர் வந்து யாருக்கு எல்லாமே வந்து பஜாரில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து இப்போ ஜூஸ்ன்னு எடுத்திங்கன்னா அந்த ஏஜென்சி வராங்களா அப்படின்னு பார்த்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காயெல்லாம் அதுக்கும் ஏஜென்சி இருக்காங்க. அந்த ஏஜென்சி வேணுமோ அந்த ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவேன். மற்றபடி சில்லற ஐட்டம் ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹோல்சேலில் சொல்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுவுமே எனக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. இப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா, அதுக்குமே வந்து மண்டியில் சீக்கிரமாக டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. எந்த மாதிரி ஹோல்சேலில் டெலிவரி கொடுக்குறாங்க ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மூட்டை எடுத்து போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரைஸ் பேக் மேலே எக்ஸ்ட்ரா 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த 10 ரூபா பார்க்காதீங்க. ஏன்னா அந்த 10 ரூபா கொடுக்கறனால நம்மளுக்கு நல்ல டைம் சேவிங் தான். சரிங்களா, அவங்க எடுத்துகிட்டு வந்து நமக்காக டெலிவரி கொடுத்து நம்மளுக்கு 10 ரூபா வந்து வாங்குறாங்க அப்படின்னா பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த 10 ரூபாயை வந்து சந்தோஷத்தோட கொடுக்கலாம். அடுத்து வந்து ரைஸ் வந்து நான் ஆர்டர் போடுவேன். இப்போ ரைஸ் வந்து ஆர்டர் போட்டு என்னென்ன அரிசி வந்து நான் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். ஸ்லோ மூவிங் வந்து ஒவ்வொரு பேக் மட்டும் தான் நான் வச்சுப்பேன். சரிங்களா, அதுவுமே நான் வந்தது உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் என்ன ரைஸ் போட்டிருக்கேன் அப்படின்றத. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒவ்வொரு பொருளுமே வந்து அலைன்மெண்ட் பார்த்து நீங்கள் வேறு இடத்துக்கிட்ட கரெக்டான பொசிஷனில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், ஒரு ப்ராஃபிட்டும் கூட அதில்.